ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு இவ்வளோ பூனையை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, ஏதாவது ரோட்டோரமாக போயிட்டு போட வேண்டியது தானே அப்படின்ட்டு. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டில் இந்த பூனை வளர்கிறத விட, அதுங்க சாப்பிட்றத விட, ஃபுல் ஃப்ரீடமாக ஏய்க்கிறத விட, அவங்க யூரின் மோஷன் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஹைஜீனிங்காக அவங்கள சுத்தப்படுத்தி நாங்கள் கிளியர் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பூனையை நான் எப்படி ரோட்டில் போய்ட்டு போடுவேன்? ரோட்டில் இருக்கிற பூனையவே தப்பு, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது பாவமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ வீட்டில் வளர்த்த பூனையை போய்ட்டு ரோட்டில் போட்டால் அதை விட பாவம் இல்லையா, அதை விட தப்பு இல்லையா? அதுங்களுக்கு என்ன தெரியும் அந்த ரோட்டில் போய்ட்டு நான் போட்டுட்டு வந்தா? எனக்கும் பூனைக்கும் ஒரு சின்ன டச் உண்டாவிச்சு. அப்படி என்னன்னு கேட்டால் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. எப்பயுமே இந்த கிட்ஸை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அன்றைக்கி ஒரு சின்ன குட்டி பூனை என்னையை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்துச்சு. என்னையை ஃபாலோ பண்ணிக்கொண்டே வந்து கொண்டு இருந்துச்சு. எனக்கு தெரியாது, ஏன்னா சிச்சி போண்டு விரட்டி கொண்டே இருப்பேன். அப்போ ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் வாரத்துக்கு சொன்னங்கிருச்சு, என் பிள்ளைங்க அங்கே செலவாக தோதி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பூனை ஓரமாக இருந்து என்னையவே பார்த்து கொண்டு இருந்துச்சு. நான் கையில் ஒரு ஸ்நாக்கை வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த ஸ்நாக் கீழே விழுந்துருச்சு. பார்த்து கொண்டு இருந்த அந்த குட்டி பூனை பாஞ்சி அந்த ஸ்நாக்கை அப்படின்னு சாப்பிட்ருச்சு. அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சு, இது பசிக்காக வேண்டி தான் என்னை தேடி வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சுருக்க கிட்டிக்கிற சின்ன கடையொன்றில் போய்ட்டு டீ பண்ணொண்டு வாங்கி பிச்சு போட்டு அதை நல்லா சாப்பிட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 2-3 டேஸாக அதுக்கு கண்டினியூவாக போட்டுக்கொண்டே வர போகிற டைமில் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பூனையை காணோம். எங்கே போச்சு அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் தேடினேன். அந்த சைட்டில் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு தேடி கொஞ்சம் சத்தம் வச்சும் பார்த்தேன், இந்த வாய்ஸை கேட்டால் சம்டைம் ஓடி வருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் அன்றைக்கி ஒரு ஊத்த லோரியில் அதை அடிபட்டு செத்து கிடந்ததை பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னால் முடியல, கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அடிபட்டு அது செத்து கிடக்குது. அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அதை சுற்றி எனக்கு பூனைண்டாலே கொஞ்சம்